அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் டெல்லியில் தீயாய் பரவும் உதயநிதியின் சீக்ரெட், ஸ்டாலின் போட்ட 60,000 கோடி டீல், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய துணை முதல்வர் பதிவு தான் பார்த்தீங்கன்னா அனைவருடைய கண்களை உறுத்திட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நடித்த பையன் உனக்கு எப்படி துணை முதல்வர் பதிவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் எழுப்பி இருக்காங்க இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் கனிமொழி அவர்களே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவிடம் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு இட்டு இவர் செய்த அனைத்து ஊழல்களும் இவருடைய அனைத்து விதமான சீக்ரெட்டுகளும் பார்த்திங்கன்னா சொல்லி வருகின்ற நிலையில் தான் அதிரடியாக பார்த்திங்கன்னா உதயநிதியுடைய சீக்ரெட் ஒரு தீயாய் டெல்லியில் பரவிட்டு வருகின்ற நிலையில் தான் அதிரடியாக பாஜக அதிரடியாக தமிழகத்தில் களமிறங்க போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி தான் வெளியாகியிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய இடியாக விழுந்திருக்கு இல்லையா. ஏற்கனவே சனாதன வழக்கு வசமாக சிக்கி இப்போ பார்த்திங்கன்னா இப்போயும் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கக்கூடிய அளவுக்கு சனாதன பேச்சு இருக்குது. இருந்தாலும் திமுக சேர்ந்த அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா இது தொடர்பு இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அனைத்தையுமே ராசா அவர்கள் ஏற்று அவர் பார்த்திங்கன்னா அதில் அனுபவித்து வருகின்ற நிலையில் திடீர்னு துணை முதல்வர் பதிவு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் பொன்முடி அவர்கள். பொன்முடியுடைய ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அந்தவருடைய பதிவும் வாங்கி இப்போ வனத்துறை அமைச்சராக நியமனம் செஞ்சப்பட்ட நிலையில் அதிரடியாக இதிலே பார்த்திங்கன்னா திமுகவுக்கிடையே நிறைய வாதங்கள் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த அமைச்சரை மாற்றத்தில் கனிமொழி அவர்களும் துரைமுருகன் அவர்களும் கலந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இல்லையா. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் கலைஞருடைய பொண்ணாக இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், அதானே ரூல்ஸு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதலமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதனுடைய தங்கச்சி பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா. அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம். அவருக்கு ரொம்ப அனுபவங்கள் வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்காங்க இல்லையா. கனிமொழி அவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இடையே பெரிய வாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் உதயநிதியுடைய சீக்ரெட் வசமாக சிக்கும் சம்பவம். இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரம் பேசியிருக்க நிலையில் தான் அதிரடியாக பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால் பாஜக இடையே வாரம் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 60,000 கோடி பேரம் பேசிக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக ஸ்டாலின் போட்ட ஒரு கெச்சாக ஒரு மிகப்பெரிய டீலாக மாறி இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.